அடர்ந்த காட்டில் ஆதி என்ற யானை வாழ்ந்தது. அது பலமும் புத்தியும் கொண்டது. ஆனால் அதற்கு ஒரு குறை இருந்தது. யாரையும் எளிதில் நம்பிவிடும் குணம். அதே காட்டில் வீரா என்ற நரி இருந்தது. அது மிகவும் புத்திசாலி, ஆனால் சுயநலமானது. மற்ற மிருகங்களை ஏமாற்றி தன் தேவைகளை பூர்த்தி செய்வதே அதன் வழக்கம். ஒரு நாள் கடும் வறட்சி ஏற்பட்டது. நீர்நிலைகள் வறண்டு போனது. மிருகங்கள் அனைத்தும் கவலையில் இருந்தன. அப்போது நரி யானையிடம் வந்து, காட்டின் மறுபுறம் ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. ஆனால் அந்த வழி ஆபத்தானது. நீ மட்டும் வந்தால் நான் காட்டிக் கொடுக்கிறேன் என்றது. யானை நம்பி நரியை பின்தொடர்ந்தது. ஆனால் நரி யானையை ஒரு களிமண் பள்ளத்தில் சிக்க வைத்து தானே ஏரிக்கு சென்று தண்ணீர் கொடுத்து மகிழ்ந்தது. நேரம் சென்றது. யானை அங்கே சிக்கித் தவித்தது. அதன் சத்தம் கேட்டு மற்ற மிருகங்கள் வந்தன. யானை நடந்ததை சொல்லியது. எல்லோரும் சேர்ந்து யானையை காப்பாற்றினார்கள். பின்னர் மிருகங்கள் ஒன்று கூடி முடிவு செய்தன. இனிமேல் யாரும் ஒரே மிருகத்தின் வார்த்தையை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. சில நாட்களுக்கு பிறகு நரி தண்ணீர் இல்லாமல் தவித்தது. உதவி கேட்டு வந்தபோது மிருகங்கள் சொன்னது, நம்பிக்கை உடைந்த இடத்தில் உதவியும் தாமதமாகத்தான் வரும். நரி தன் தவறை உணர்ந்தது. அதன் பிறகு அது நேர்மையாக நடக்கத் தொடங்கியது. கதையின் நீதி: நம்பிக்கை ஒரு பெரிய பலம், ஆனால் அதை அளவோடு பயன்படுத்த வேண்டும்.